எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க தம்பிங்களோடும் தங்கச்சிங்களோடும் விளையாடுறாங்கப்பா. நானும் அது மாதிரி விளையாடணும்ப்பா. எனக்கு சீக்கிரமே தம்பியோ தங்கச்சியோ வேணும்ப்பா. போய் உண்ட அம்மாட்ட கேளு. நைட்ல நூறு விடலான்னு பாக்குறியாடி? அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து ஒரே மிதி. அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு சொல்லிட்டாமா. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? என்ன மிருத்துஞ்சேன் ரிவீல் பண்ணிடலாமா? ஆனா நீங்க சாக்கார மாதிரி இது செகண்ட் பேபிக்கு உள்ளது இல்ல, இவருக்கு எடுத்தது. இவருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் போது 2 கோடு விழுந்தது. இது நிறைய பேர் வந்து லைட்டா அந்த வீடியோல வயிறு வந்து நம்ம குடம் தூக்கும் போது இடுப்பை சரிச்சு வச்சு தூக்கும்ல, அந்த மாதிரி நீ வயிறு லைட்டா சரிச்சு வச்சனால அது டெலிவரிக்கு அப்புறமே அந்த நிக்கிற பொசிஷனே வயிறு தள்ளி தள்ளி நடந்தே அந்த இதே அப்படி ஒண்ணு அது ஒண்ணு. இன்னொன்னு நார்மலாவே கொஞ்சம் அந்த வயிறு வந்து குழந்தை உள்ள இருக்கும்போது ஸ்ட்ரெச் ஆகி இருக்கிறதுனால அது கொஞ்சம் அந்த இடம் வந்து கொஞ்சம் ஃபேட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ண நார்மலா இருக்கும். இது என் வயசுக்கு இல்லை, எல்லாருக்குமே குழந்தை பிறந்த எல்லாருக்குமே இருக்கும். சில பேர் ஒபீஸ் ஆயிடுவாங்க அப்படிதானே டெலிவரிக்கு அப்புறம். ஒபீஸ் நல்ல ஒல்லியா இருப்பாங்க, குழந்தை வயிற்றுல இருக்கும்போது சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் ஆவாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் ஒரேடியா ஒபீஸ் ஆயிடுவாங்க. நீ அந்த மாதிரி இருந்தேன்னா அந்த வயிறு மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்காது. அந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு பார்க்கல, சரியா? கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னடா இது அப்படின்னு பார்த்தா வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் இது வந்து மிருத்துஞ்சு எனக்கு எடுத்தது. நாங்கள் 2 பேருமே இப்போதைக்கு செகண்ட் பேபி அப்படின்றதுல பிளான்ல இல்லை. நான் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசனை. என் வைஃப்லாம் செகண்ட் பேபி மேலே வேணாம், இவன் ஒருத்தனே போதும் அப்படின்னு தான் இருக்காங்க. நீ ஏன் வந்து செகண்ட் பேபி வேணான்ற? வேண்டாம், ஒண்ணு வளர்க்குறதே பெரிய கஷ்டம். அதே பெரிய போராட்டமா இருக்கு, உங்களுக்கே தெரியும். போராட்டம்னா எப்படி? நார்மலா லைஃப்ல வர்ற பிரச்சனை எல்லாரும் சொல்றியா? அப்புறம் ஃபினான்ஸ் அதெல்லாம் சொல்றியா? நான் ஏன் யோசிக்கிறேன்னா செகண்ட் பேபி ஒரு 2-3 வருஷம் நீ சொல்ற ஃபினான்ஸ் ரீசன் எனக்கும் இருக்கு. அது ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள சார்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்டெடியா இப்போ நம்ம ஓகேவா ஸ்டெடி ஆயிட்டோன்னு வையேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ எனக்கு ஒரு தம்பி இருக்கான். ஆனால் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு கஷ்டம் நஷ்டம் ஒரு கவலை ஒரு நல்ல விஷயம் எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆளே இல்லை. பத்தியா அவன்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல, இந்த போயிட்டு சொல்ல முடியாதுல்ல, இப்படி இருக்குடா கஷ்டமா இருக்குடா நீ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரா இருந்தாலும் ஷேர் பண்ணி ஆளுங்கல்ல. அம்மா நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, ஷேர் பண்ணிப்பா. நான் எப்படி சொல்றேன், இப்போ நமக்கு வயசு ஆயிடுச்சுன்னா ஷேர் பண்ணுவோம். நமக்கு வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிரும், அவ்வளவுதான். அவங்க வைஃப்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. இல்லப்பா அப்படி இல்லப்பா. இப்போ சரி அப்படி யோசிச்சாலும் இப்போ எப்படி சொல்றது, இப்போ இவனுக்கு குழந்தைகள் வரும்போது அவங்க வந்து ஒரு சித்தப்பா வீட்டுக்கோ இல்ல அத்தை வீட்டுக்கோ போகணும்ல. அப்போ அந்த ஒரு பிரதரோ இவனுக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருந்தா புரியுதா உனக்கு? மருத்தோ உனக்கு பிரதர் சிஸ்டர் தேவைப்படுதா மருத்தோ? உன்னையே சமாளிக்க முடியல மருத்தோ. நான் அதனால 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் யோசிச்சேன். நீ இப்போ கரெக்டா சொல்லியா வேணாம்? எனக்கு அதான் 2வது பிள்ளை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. போதும் பையன், அவன் ஒன்னும் பையனே பிறந்துட்டான். பொம்பளை பிள்ளையா இருந்தா இதை விட பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். அதான் ஏன் கஷ்டம். ஆனா நான் ஆசைப்பட்டது பொம்பளை பிள்ளைக்கு தான். நான் இத்தனைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, பொம்பளை பிள்ளைக்கு நாங்க வந்து பேர்லாம் சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். நீ வந்து முதல்ல இதை சொல்லிடு, ஏன் கஷ்டம்னு சொல்லிடு. அப்புறம் நிறைய பேர் தப்பா நினைச்சுப்போங்க. பொம்பளை பிள்ளைய கஷ்டம் நீ சொன்னா அது எதனாலன்னு சொல்லிடு, ஏன் கஷ்டம்னு நினைக்கிற? இன்னும் இந்த வாழ்க்கையில கொஞ்சம் பொத்தி வளர்த்து அது ஒண்ணு, அதாவது சோசியல் ப்ரெஷர் ஒண்ணு, அதாவது சொசைட்டில சேஃப்டி இல்லை, அதனால என் ஒய்ஃப் வந்து பெண் குழந்தைனால பயந்தாங்க. 2வது வந்து இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு 50 பவுன் 100 பவுன் கேட்குறாங்க. அந்த குழந்தை வளர்ற நேரம் எவ்வளோ கேட்பாங்களோ அந்த கெப்பாசிட்டியில் நாங்கள் இருப்போமான்னு தெரியாது. அதனால நான் எப்படின்னா நான் அந்த பொண்ணுக்கு 100 பவுன் இப்போ என் ஒய்ஃபே இருக்கட்டுமே, நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாகவே எங்களுக்குள்ள இல்லை. நான் எப்படி யோசிச்சேன்னா என் பொண்ணு பிறந்துச்சுன்னா எஜுகேட்டடா வெல் நாலேஜபிள் பர்சனாக வளர்க்குறோம், அது அதுக்கான ஃபியூச்சரை நிர்ணயிக்கும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். ஆனால் என் ஒய்ஃப்க்கு இந்த சோசியல் ப்ரெஷர் இந்த சமுதாயத்தில் சேஃபாக வளர்க்க முடியாது, அப்புறம் வந்து இந்த நகை இதெல்லாம் இந்த இஷ்யூலாம் இருந்துச்சு. அதனால இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பையன், ஆனால் பொண்ணு மேலே தான் ஆசைப்பட்டாங்க. பையன் பிறந்தனால சரி ஓகே போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நாங்கள் பொண்ணுக்கு பேர் வச்சிருந்தோம், ட்ரெஸ் எடுத்தோம், ட்ரெஸ் இருக்கு ஓகேவா. பையனுக்கு வந்து நான் எப்படி யோசிச்சு வச்சோம்னா அந்த பேர் இப்போ எம்ஜேன்னு தான் கூப்பிட போகிறோம் ஓகேவா. இப்போ ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா கூட இப்போ 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா தான் இருக்கும், அதில் கூட எம்ஜேன்றது தான் இருக்கும். ஸோ எம்ஜேனா என்னன்னு கேட்பாங்க.
அந்த ஃபுல் ஃபார்ம் பேரோட ஃபுல் ஃபார்ம் வரும், மிருத்யுஞ்சயன் வரும். மிருத்யுஞ்சயன் என்னன்னு வரும்போது அவனை சொல்றதுக்கு ஒரு சூப்பரான கதை இருக்கு. மிருத்யுஞ்சயன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அந்த வார்த்தை வந்து யாரை குறிக்கும், அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த மகாபாரதம் கர்ணன் அப்படின்னு வரும்போது அது செமையா இருக்கும்ல. ஓகேவா? அதனால இதே பொண்ணுன்னு யோசிக்கும் போது அந்த மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லா இல்லை, அதனால இல்ல மாடர்னா வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கு உனக்கு பேரு சொல்லியே சொல்லு. வேண்டாம் பேரு இப்பெல்லாம் சொல்ல வேண்டாம். ஓ என்னப்பா உங்களுக்கு 2000 குள்ள வேண்டாம். ஆமா வேண்டாம். அப்புறம் என்ன பேர் சொல்ல வேண்டாம், இருந்தாலும் சொல்லவும் வேண்டாம். என்னப்பா புரியலப்பா உங்களுக்கு 2000 வேண்டாம்ல. இன்னும் சொல்ல வேண்டாம். இது என்னப்பா கதையா இருக்கு? கேட்டீங்களா? 2000 வேண்டாமா? ஓ அப்ப நீ வந்து ஒருவேளை 2-3 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயி அப்ப அது பெண் குழந்தைய பிறகு அப்ப ரிவீல் பண்ணிக்கலாம்னு சொல்ல வர. ஆமாவா? ஆனா எனக்கு வேண்டாம். இல்ல உங்க அம்மா என்னென்ன பேசுறா மெண்டல் மாதிரி? மாப்பிள்ள அதாவது 2000 குழந்தை வேண்டாமா, அப்படி ஒருவேளை பெண் குழந்தைய பிறந்துச்சுன்னா அதை அப்ப ரிவீல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன நண்பர்களே, நீங்களே சொல்லுங்க. வேண்டாமா அதே நேரத்தில் ரிவீலும் பண்ண வேண்டாமா? அது வந்து ரொம்ப ஃபேஷனாக ரொம்ப மாடர்னாக அந்த வார்த்தைக்கு வந்து அதுக்கும் புராதன அர்த்தங்கள் உண்டு, ஆனால் தமிழ் வார்த்தைகள் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆங்கில வார்த்தைகள், கிரேக்க வார்த்தைகள் அதெல்லாம் கலந்து ஒரு இப்போ மிருத்யுஞ்சயன் அப்படின்றது ஒரு வார்த்தை, அதை 2 சொல்ல பிரிக்கலாம், மிருத்யுன் ஜெயன்னு பிரிக்கலாம். அது வந்து பேரே வந்து 3 சொல் பேர் அப்படிதானே? 3 சொல், 1 சொல் 2 சொல் 3 சொல், 3 சொல் பேரு. எனக்கு சரி ஓகே. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு சின்ன கிரீன் சிக்னல் இருக்குன்னு தெரியுது 2-3 வருஷம் கழிச்சு. ஆக நிறைய பேர் கமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்க வயிறு பெருசு ஆயிட்டு குழந்தை உண்டாயிட்டாங்களா அப்படின்ட்டு. குழந்தைலாம் உண்டாவல, முதல்ல இவனை நல்லபடியா வளர்க்கணும். என் வைஃப் பயப்படுறது கரெக்ட் தான். இப்போ வந்து ஒரு குழந்தைன்னு இருக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிடலாம். டிப் டாப்பா ட்ரெஸ், ஷூ, ஃபெஸ்டிவலுக்கு நல்ல கிராண்டா ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றது, ஒரு ஆடம்பர செலவு அந்த மாதிரி இருக்கும். 2வது குழந்தைன்னு வரும்போது நீ அப்படி யோசிக்கிற அப்படிதானே? நான் எப்படி யோசிக்கிறேன்னா என்ன வந்து பாத்துக்கலாம், என்ன இப்போ கொஞ்சம் ப்ரெஷரா இருக்க போகுது லைஃப், அவ்வளவுதான் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். சரி இப்போ வந்து மிருத்யுஞ்சயன் கையில இதை நம்ம ஒப்படைச்சிருவோம். சரியா? 2-3 வருஷம் கழிச்சு எஸ் ஆனோ பண்றது. இந்த கிளை இதை நான் வச்சுக்கிறேன், அந்த கிளை இதை நீ வச்சுக்கோ. ஓகேவா? இதை நான் வச்சுக்க போறேன், அதை என் ஒய்ஃப் வச்சுக்க போறாங்க. கிட்ட வச்சுக்க கொண்டு வரக்கூடாது, இது கிட்ட கொண்டு வர போறோம். இதை நாங்க கிட்ட கொண்டு வர போறோம். அவன் எதை வந்து பிடிக்கிறானோ அதுதான் டெசிஷன். ஓகேவா? ஒரு கணிப்பு அதுக்காண்டி இல்ல நான் 2-3 வருஷம் கழிச்சு மண்டையை கழுவிடுவேன் நல்லா. அப்ப பாவம் நம்ம பையன் பாவம் தனியா இருக்கான் பாவம் பாவம்னு சொல்லி ஓகே சொல்ல வச்சிருவேன். ஓகேவா? சரி ஓகே ரெடியா? இப்ப இத கையில தொட்டான்னா ஓகேவா நடக்க வச்சுக்கலாம். இதை எடுத்துக்கணும்னா கன்ஃபார்ம் 2-3 இயர்ஸ் கழிச்சு அதுக்குள்ள லைஃபை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே? இப்பவே நீ ஆட்டி ஆட்டி நல்லா அவனை பழக்கிறேன்னா ரெடியா? மிருத்து உட்காரு, மிருத்து கால் மடங்கு மாதிரிலாம் இல்ல, அவன் இப்பவுமே இதான் பிடிக்கிறான். அதெல்லாம் கிடையாது. மிருத்து 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 கீழே போட்டான். சரி பெஸ்ட் ஆஃப் 3 இங்க மிருத்து 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 மிருத்து. சரி இது ஏதோ வலது கையில கிடைக்கிறதான் பிடிக்கிறான். அவன் வலது கையில உள்ளதான் பிடிக்கிறான். வாயில வைக்காதல. சரி ரைட்டு, உன் டவுட்லாம் கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதை எங்கேயும் அதை எக்ஸசைஸ் பண்ணுவீங்க ஒண்ணு அந்த இருக்கு பாருங்க. என் வைஃப்லாம் பலமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் உங்க சந்தேகம் தீர்ந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய பொருள் நாங்கள் பத்திரமா வச்சிருக்கோம். அந்த பெண் குழந்தைக்குள்ள ட்ரெஸ்ஸும் இருக்குல்ல, அதை காட்டுவோமா அட்லீஸ்ட்? அது அதுக்குள்ள இருக்குது தெரியல பாருங்க. அதுல இருக்காது, அதுல இல்ல. ஆமா அது அவனோட துணியோட இருக்கு, தம்பி ட்ரெஸ்ஸோட இருக்கு. சரி ரைட் விடுங்க, உங்க சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைஃப்பை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரெயின் வாஷ் பண்ணி ஓகே
அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.